மேசராசி நேயர்களே, கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துயரங்களையும் சந்திச்சிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமா, இந்த கஷ்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடிவு காலங்களே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு தான். இந்த ஜூன் 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுப பலன்களை கொடுத்துருக்கா இல்லை சுப பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலேயாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது விடிவு காலங்கள் பிறக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த ஜூன் மாதத்தினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய பயிற்சிகளானது நடக்க இருக்கு. ஸோ இந்த கிரக பயிற்சியினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி யோகங்கள், லக்ஷ்மி நாராயண யோகங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா அம்ச யோகங்கள் என்று பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி யோகங்கள் உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த ஒரு யோகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படும். உங்களுடைய வேலை, தொழில் முன்னேற்றங்கள் என பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதற்கான ஒரு காலங்கள் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட காலமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று சஞ்சரித்து வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய தனித்துவம் மற்றும் திறமைகளானது பார்த்தீங்கன்னா ஜோடிக்கும். உங்களுடைய ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மைகள் வேலைகளை வேகமாக முடிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய திட்டமிட்ட சில முக்கிய பணிகளானது வெற்றி பெறும். அதேபோல் ஜூன் 20ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனஸ்தானத்திற்கு மாறுவது உங்களுடைய உயர்கல்வி மற்றும் வணிகம் தொடர்பான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை கொண்டு வருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையினுடைய காரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனக்கசப்புகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அந்த ஒரு மனக்கசப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக தீர்க்கக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் செய்து வருவீர்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்த அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்ந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையுடன் காணக்கூடிய ஒரு சூழல், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நடைபெற ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல காலங்களானது மேசராசிக்காரர்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே படிப்படியாகவே குறைய தொடங்கும். எப்படி ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முடிப்பதற்கு முன்பாக அடுத்தடுத்து நமக்கு வரிசை கட்டி நிற்கிது இல்லையா, அதே போல தான் இப்போ இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு படிப்படியாகவே மெல்ல மெல்ல குறைய போகுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேசராசி நேயர்கள் சொல்லப்போனால் அந்த கஷ்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அதனுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தவறுதலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நல்லாவே உணர்ந்து புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்களானது உண்டாகி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படுவதுடன் அவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு கூடவே ஏற்பட செய்யும். அதனால் மனம் தளர வேண்டாம். இருந்தாலுமே அவங்களுடைய சப்போர்ட்டிவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை மதித்து கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய உறவினர்கள் பார்த்தா பார்க்காத மாதிரி போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அவமானத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த படிக்கட்டிற்கு வந்து செல்ல போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வரது போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பணவரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைவுகள் இருக்காது. பணவரவுகள் தாராளமாகவே வந்து இருக்கும். எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனால் தானாகவே உங்களோட வீடு தேடி வரக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் இருக்க செய்யும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து உங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யங்களானது அதிகரிக்குங்க. ஆடம்பர வசதிகளும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். அதே போல் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. புதிய ஆடை வாங்க நினைத்த எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். சிலருக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். அதனுடைய காரணமாக செலவுகளும் கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. அவர்களினுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனங்களானது தேவை. தந்தை வழி உறவினர்களாக வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடு பிடித்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. தந்தை வழி உறவினர்கள் முரண்டு பிடித்தாலும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து அவங்கள செல்வதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னவராயிட மாட்டீங்க. அந்த ஒரு சூழல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே வரதான் செய்யும். ஸோ அந்தந்த கட்டத்தில் எப்படி அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்ம அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு லாப நஷ்டங்கள் எது அப்படின்னு அறிஞ்சு நம்ம நடந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அரசாங்க காரியங்கள் முடிவதில் நிறைய இழுபறியான ஒரு நிலைகளே உங்களுக்கு காணப்படும். அரசாங்க வேலைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தாமதப்படும். மற்ற விஷயத்தில் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் உண்டு. ஆனால் அரசாங்க விஷயம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிவடைந்து வெற்றியை கொடுக்கும் அம்மா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைகள் ஏற்படும். ஒரு சில தவிப்புகள் கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கொஞ்சம் இழுபறி ஆனாலும் அந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாகுமா அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமான சூழ்நிலைகளே காணப்படும். அது உங்களுக்கு செய்யும் போதே தெரிஞ்சிடும் இது முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்கள். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். பணிச்சுமைகள் அதிகரிக்காது அப்படிங்கிறதுனால மனம் தளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்தை விட்டு வந்து பார்த்திங்கன்னா நின்றாதீங்க. அந்த பணியை மீண்டும் தொடர்ந்து செய்யுங்க. ப்ரெஷராக இருந்தாலுமே கூட அதை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான ஆதாயங்களும் லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாட்கள் தள்ளி சொல்ல முடியாது. உங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு. ஸோ உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கவனங்கள் தேவை. கேர்லெஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. அதன் கேர்லெஸ் மூலமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தப்பாக செஞ்சுருவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலைகளை மிகுந்த கவனத்தோடு செய்வது உங்களுக்கு சிறந்தது. சிலருக்கு இடமாற்றங்கள் கூட இப்போதைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த அலுவலகம் வேணாம், இந்த அலுவலகத்தில் முடியல, இந்த அலுவலகத்தில் இருந்து வேறு ஏதாவது மற்ற அலுவலகத்திற்கு சென்றால் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ஒரு டைமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு அமைப்பு. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து பயன்படுத்தி நீங்கள் இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இடமாற்றம் செய்து கொள்ளலாம். அதிகாரிகளினுடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. இவங்க வந்து நமக்கு சஜஷன் பண்ணுவாங்களா, அவங்க சஜஷன் பண்ணுவாங்களா, அந்த மேம் அந்த சார் வந்து நமக்கு ஏதாவது வந்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருடைய ஆதரவையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க இந்த இடத்துல முடியாது. ஸோ உங்களுடைய விஷயத்தை நீங்களாக தான் முன்னிலை வைத்து நீங்கள் செல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுங்க. சரியாக தவறான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை கலந்து ஆலோசிங்க வீட்டில். அதுக்கப்புறம் முடிவெடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு இடத்திற்கு போக வர வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படணும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது அரசாங்க பணியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாங்க அரசு வழியில் வேலைகளாகட்டும், இல்லை அரசு துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும், வேலைகளிலையும் சரி, உங்களுடைய அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு வேலை அதாவது வேலை மீன்ஸ் உங்களுடைய வீட்டில் ஏதாவது இப்போ ஒரு
இடம் வாங்குறீங்க, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பதிவுலாம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து போய் நம்ம கரெக்டாக ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. அதை தான் சொல்ல வருது. ஸோ அவங்களுடைய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப தலைவலியாயிடும். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளில் மிகுந்த எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து மீண்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மனதில் வைத்து செயல்படுங்க. தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது. சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பெரிதாக எந்த ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது. அதே போல் பற்று வரவில் மிகுந்த கவனங்களானது உங்களுக்கு தேவை. உங்களுடைய குடும்ப நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் பெண்கள் நிர்வகிப்பாங்க இல்லையா, நம்மளுடைய பட்ஜெட்டை வச்சு அவங்க அந்த ஒரு மாதம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து செலவுகள் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளானோடு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதே போல் அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு நேரத்தில் நிறைய புதிய ஆடைகள்லாம் சேரக்கூடிய யோகங்கள் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் எல்லாமே இப்போது அது போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய நேரங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துக்கு கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டு மேல் இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி மாற்றத்தை செய்து கொடுக்கலாம். ஊதியங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின சம்பளத்தை விட இப்போ கூடுதலான சம்பளத்தை வந்து பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தகுதி உயர்வுகள் இருக்க போகிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வரணும். அதேபோல் கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தினந்தோறும் உங்களுடைய வீட்டில் காலை பொழுதில் செய்வது சிறந்தது. காலை நேரத்தில் எங்களுக்கு வந்து டைமே இருக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் உங்களுடைய டியூட்டிலாம் முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அப்போ கூட செய்யலாம், தவறுகள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.